Hi வணக்கம். இன்னைக்கு நம்ம பத்மா எம்டி சேனல்ல பார்க்க போறது தட்டை எப்படி செய்வதுன்னு பாப்போம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ தட்டை செய்வதற்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்திரலாம். இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் நான் மைதா மாவு எடுத்துர்க்கேன். 2 டம்ளர் மைதா மாவுக்கு 1 டம்ளர் பச்சரிசி மாவும் எடுத்துர்க்கேன். அந்த எள்ளு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். காயப்பொடி சிறிதளவு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், வத்தப்பொடி 3 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், வெல்லப்பூடு ஒரு 6-7 வெல்லப்பூடை நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, அரிசி மாவை சேர்த்துறோம். இப்போ இதில் நம்ம மஞ்சத்தூளை சேர்த்துறோம். அப்புறம் வத்தப்பொடியை சேர்த்துறோம். சீரகம் சேர்த்துறோம். பூண்டு, எள்ளு, காயப்பொடி, கடலைப்பருப்பு. இப்போ இதில் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துறோம். கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போ இதை நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி தொளித்து நல்லா சப்பாத்தி மாவு விரவுற மாதிரி நல்லா விரவிடும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி தொளிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா நம்ம விரவியாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். எல்லாம் போட்டு நல்லா விரவி வச்சுட்டு இப்போ இது ஒரு 2 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நான் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா இதை சின்னதாக உருண்டை பிடிச்சி, உங்களுக்கு மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. சப்பாத்திக்கு விரவி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிருங்க. மீடியம் சைஸ் தான் போட்டேன். நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ நம்ம இதை தட்டையை போட்டு எடுத்துருவோம். அதெல்லாம் நல்லா வடிச்சிடுது. உள்ள குத்தி விட்டுக்கோங்க, மாற்றி போடும். இப்படியே மாற்றி விட்டுக்கிட்டே இருங்க. 2 சைடும் நமக்கு வேகணும். நல்லா பொன்னிறமாக வந்தோடனே நம்ம எடுக்கலாம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். நான் லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சேன். நல்லா எண்ணெய் வடிஞ்ச
இப்போ பாருங்கள் நமக்கு தட்டை நல்ல மொறுன்னு ரெடி. சுவையான தட்டை. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கச்சில பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிடும். கட்டாயம் செஞ்சு கொடுங்க.